நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. வணக்கம். பாண்டிச்சேரியிலேருந்து திருமதி சந்திரா பேசுகிறேன். சித்த வைத்திய குறிப்பு மற்ற குழந்தைகள் வளர்ப்பு மற்றும் பல நிகழ்ச்சிகளை பற்றி பேசிக்கிட்டு வர்றதில்ல. இன்றைக்கி குழந்தைகள் வளர்ப்பை பற்றி நம்ம பேசுவோம், தெரிஞ்சுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அதை ஞாபகப்படுத்துறதுக்காக திரும்பவும் சொல்ல வேண்டியது இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன். குழந்தை அப்படின்னு சொல்லியிருந்தாலே நம்ம சொல்லியிருக்கோம்ல, குழந்தைகளே வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அவங்க வரவு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். எப்போன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்தோடனே எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும். எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க, வீடே சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எல்லாருமே வெளியிலேருந்து பார்த்துறவங்களுக்கு, வீட்டில் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே குழந்தை ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. அப்படி எல்லாருமே நினச்சி மகிழ்ச்சியாக இருப்போம். குழந்தையை வளர்க்குறதுலே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். தூக்கும்போதும் கவனமாக தூக்கணும். தலையில் ஒரு கை, இடுப்பு பக்கம் ஒரு கை வச்சு தான் குழந்தைய தூக்கணும். மற்றவங்க சின்ன பிள்ளைகளுக்கெலாம் கொடுத்து அசால்ட்டு தூக்க வச்சிடாதீங்க. நீங்கள் பாதுகாப்பாக எப்பயும் குழந்தைக்கு பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறணும். மற்றவங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாகவும் கொடுங்க. அது தூக்கி சில பேர் கொஞ்சம் சொல்லிட்டு தூக்கி போட்டு விளாடுவாங்க. அப்படி செய்கிறது பெரிய தவறு. அப்படியும் செய்யக்கூடாது. அசால்ட்டாக ஒத்த கையிலான்னு தூக்கக்கூடாது. அது ஆம்பளைங்கெல்லாம் அப்படியே அசால்ட்டாக தூக்குறவங்க பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் அப்படியே தூக்குவாங்க. அப்படியும் தூக்கக்கூடாது. எப்படின்னா குழந்தைக்கு 2 கையில் தூக்குனா தான் அதுக்கு பாதுகாப்பு. அப்புறம் தூக்கிக்கிட்டு எனக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம தானே சங்கடப்பட போகிறோம். குழந்தைய அவஸ்தைப்படுதோ இல்லையோ, பெரியவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன வைத்திய குறிப்பு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குளிக்க ஊற்றும் போது, மருந்து கொடுக்கும்போதும், எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் சின்ன சின்ன கவனம் நல்லா வச்சுக்கிட்டு நம்ம அதை கொடுத்தாத்தே நம்மளுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அவங்களுக்கு முதல் உணவு கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும்போது நீங்கள் இப்போ வழக்கமாக நம்ம என்ன கொடுப்போம், கேழ்வரகு கூழ். அதுதான் சித்த வைத்திய குறிப்பில் வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கேழ்வரகை அதை நல்லா கழுவி ஆவியில் வேக வச்சு அதை காய வச்சு வறுத்து பொடி பண்ணி நல்லா சலித்து வச்சுக்கிட்டு அந்த இதை ஃபஸ்ட்டு உணவாக நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். நேரடியாக கொடுப்பாங்க, வெறும் கேழ்வரகை கழுவி காய வச்சு அரைச்சும் கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது அது கூடுதலாக சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேவையான எலும்புக்கு தேவையான பலம் உறுதி கிடைக்கும். அதே மாதிரி உளுந்துலேயும் இருக்கும். இது ரெண்டுமே குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து கொடுத்துட்டு வந்தால் எலும்பு பல் உறுதியாக இருக்கும், நல்லா வளரும். கால்சிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கிறலாம். புரோட்டீனுக்கு தான் நம்ம அப்பப்போ பருப்பு சாதம், முட்டை எல்லாம் கொடுக்குறோம். அது மாதிரி 6 மாதத்துலேருந்து அவங்களுக்கு சின்ன சின்ன உணவுகள்
அப்படியே கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அது தேவையான உணவு நான் தாராளமாக அதுங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி மசிச்சு கொடுத்துக்கிட்டே வரணும். அது கீரை உணவு சேர்த்துக்கோங்க, கீரை தண்ணி சேர்த்துக்கோங்க. கீரையை வேக வச்சு அதை நல்லா கடைஞ்சி சாதத்தில் கலந்து கொடுக்க முடிஞ்சுன்னா கொடுங்க. இல்லாட்டினா வேக வச்சு தண்ணியை கூட வடிகட்டி கொடுக்கலாம் குழந்தைக்கு. பழச்சாறு கொடுங்க. எல்லாம் சளி பிடிச்சிருக்குன்னா பழச்சாறு கொடுக்காம பயப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லா வீட்லேயும் அப்படி தான். லேசாக சளி வந்து இதாக இருந்துச்சுன்னா பழத்தை கொடுக்குறதே கிடையாது, அப்படியே விட்டுறாங்க. கேட்டால் சரி திரும்ப பிடிச்சிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு உண்மை என்ன தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, அப்படி கொடுக்கும்போது சளி வெளியேறிச்சு அப்படின்னா அது நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கவே மாட்டேன்றாங்க எல்லாருமே. சளி உள்ளே இருக்கிறத வெளியேற்றுறது எல்லாத்துக்கும் இல்லை தானே, பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும். ஆனால் அது சளி பிடிச்சிருச்சு உடனே மருந்தை கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்து அதை உள்ளேயே வச்சிடுறாங்க. அந்த சளியானது திரும்பவும் அது வெளியேறதுக்கு முயற்சி பண்ணி திரும்பவும் அது ஒரு சில நாட்கள்லேயே வாரங்கள்லேயே வந்துடுது. அப்போ இது என்ன ஓயாமல் சளி பிடிக்குது, ஓயாமல் காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா ஏன் வராது? வரத்தான் செய்யும். அது முதல் தடவை வரும்போதே அது வெளியேற்றுருக்கு சரின்னு விடணும். அதுக்கு சங்கடமாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு நாள் 2 நாள் விட்டு பிடிச்சா தான் அந்த சளி வெளியேற்றினா தானே அது திரும்ப வராமல் பாதுகாத்துக்கலாம். உள்ளேயே இருந்ததுன்னா அது வெளியேற முயற்சி பண்ண திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப அதை அடைச்சி உள்ளே வச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ ரொம்ப சேரும். கொஞ்சமாக இருக்கும்போது வெளியேற்றுறதுனால தான், நிறைய சேர்த்து வச்சுட்டு வெளியேற்றுறதுனால தான். அதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. உங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்களும் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள், இந்த மாதிரி வெளியேற்றுறது நல்லது தான் அப்படின்ட்டு. அதுக்காக தான் சொல்கிறேன், அதுக்கு பழச்சாறு கொடுக்குறதுக்காக சொல்கிறேன். திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அது கொடுத்தா அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அந்த சூடு குறையும். இப்போ வெயில் காலத்துலலாம் நல்ல சூடு, ரொம்ப சூடான தவிக்கிற குழந்தைங்களுக்கு நீர் வராமல் கத்துறது உங்களுக்கு அடி வயிற்றில் தொப்புல சுற்றி விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் தடவி விடுவாங்க. அப்போ கொஞ்சம் சூடு கம்மியாகும். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு குழந்தைக்கு விளக்கெண்ணெய் வைக்க சொல்லுவாங்கள்ல, அந்த காலத்துலேருந்தே அப்படித்தான் உச்சந்தலையில் விளக்கெண்ணெய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பேர் பண்ண மாட்டாங்க. நிறையா எண்ணெய் வைக்கிறது, மருந்து கொடுக்குறது எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்கிறாங்க. டாக்டர் சொன்னாங்க தரமாட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் அது ஏன் சொல்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எந்திரிச்சோடனே காலையில் உச்சந்தலையில் விளக்கெண்ணெய் வைக்கணும், நல்லெண்ணெய் வைக்கணும், அப்போ இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுங்க. வச்சா நீங்களும் வைங்க பிள்ளைங்களுக்கு. அவங்க வைக்காட்டினா நீங்கள் வச்சு கொடுங்க. அதுதான் சூடை குறைக்குது, உடம்பு சூடை சமப்படுத்துது அப்படின்றதுக்காக அதை சொல்கிறாங்க. அது அடிக்கடி அதுக்கு நம்ம தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க ஊற்ற மாட்டோம். அதுக்காக ரொம்ப சூடாக இருக்கும். பழச்சாரும் கொடுக்குறதும் கிடையாதுல்ல. அதுக்காக இப்படியா கொடுத்தா கொஞ்சம் உடம்பு சூடு கம்மியாகும். கொஞ்சம் சமமான நிலைக்கு இருக்கும் உடம்பு, எப்பயுமே கொஞ்சம் சமமாக இருக்கும். அதுக்காக தான் அதை சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்கள், முடிஞ்சால் நீங்களும் செஞ்சுக்கிட்டுங்க. அவங்க ஏதாவது சொல்லி தடுக்க தான் செய்வாங்க. நீங்கள் பரவாயில்ல, அதோடைய நன்மைகளை சொல்லி செய்யுங்க. சாப்பாடு கொடுக்குறதுக்கும் முட்டை கொடுங்க. எல்லாமே தெரிகிறது தான், தெரிஞ்சது அப்பப்போ ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறதுனால தான் அதை திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது. நிறைய பிள்ளைகள் வளர்க்குறதுன்னா பெரிய விஷயந்தான். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு சில பேர் செய்வாங்க, சில பேருக்கு எதுவுமே தெரியாது, சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கும் தெரியலையே, கூட இருக்கவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா இன்னும் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு வருத்தப்படுற அம்மாமார்களும் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய சிறப்பாக வளர்க்க பாருங்க. குழந்தை மேலே அன்பாக இருங்க, பாசமாக இருங்க. அவங்க மேலே கோவப்படாதீங்க, அடிக்காதீங்க. அடிக்கிறதுக்கு வளர்ந்த பிள்ளைகளை சொல்கிறேன், சின்ன குழந்தைகளை யாரும் அடிக்க மாட்டாங்க. ஒரு வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைங்க சேட்டை செய்ய தான் செய்யும். இப்போ இருக்க பிள்ளைங்க யார் சேட்டை செய்யாமல் இருக்காங்க? அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே நல்ல வழக்கங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பேசுகிறது தானே அவங்க பேச போகிறாங்க. அதனால் அவங்ககிட்ட பேசுகிறதும் கவனமாக இருங்க. நல்ல வார்த்தையே சொல்லுங்கள். எப்போயும் நல்லதை செய்யணும்னு சொல்லி கொடுங்க.
அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட கொஞ்சம் பார்த்து கவனமாக பழகி விடுங்க பிள்ளைகளை. முடிஞ்ச வரைக்கும் வெளியில் பக்கத்து வீடு தெரிஞ்ச வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கூடயே போயிட்டு வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு இருக்கணும். ஆனால் பரவாயில்ல, நீங்கள் கூட ஒரு இதுக்கு போகணும் அப்படின்னா போயிட்டு வாங்க. எதுக்காச்சும் கூப்பிட்டாங்கன்னா விளையாட விடுறது, சேர்ந்து விளையாடுறது மாதிரி பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு அவங்க பக்கத்துலேயே இருக்காங்களான்னு சொல்லி பார்த்து விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துடுங்க. அனாவசியமாக அடுத்தவங்க வீட்டுக்கு ரொம்ப நேரம் போய் தங்க அனுமதிக்காதீங்க. இப்போ இருக்கிறதுல நம்ம பார்த்து எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் தானே. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட ரொம்ப நேரம் கொஞ்சம் விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், பேச முயற்சி பண்ணுங்கள். அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. அப்போ தான் என்ன சொல்கிறாங்க என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்குங்க முதல்ல அவங்க பிள்ளைய, உங்களுக்கு தெரியும். அப்பா அம்மா ரொம்ப கோவப்பட்டு திட்டினாங்கன்னா எப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் அவங்க மேலே முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க. கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கிறத. அவங்களுக்கு தேவையானது அப்பப்போ பார்த்து செய்யுங்க. அப்போ தான் குழந்தைகளுக்கும் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும். கோபமாக இருந்தாலும் இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் அன்பாக நடந்துக்கங்க. அடிக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அடிக்காதீங்க. அடிக்கிற பிள்ளைய ரொம்ப அதிகமாக திட்டு வாங்குகிற பிள்ளைங்களும் மனசளவில் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கும். அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போயே நம்ம அடிக்காமல் திட்டாமல் சமாதானமாக பேசி இப்படி தான் நடந்து வரணும்னு சொல்லி கொடுத்தா அது கேட்குங்க. சேட்டை பண்ணுற பிள்ளைங்க பண்ணாதான் செய்யும். நீங்கள் கொஞ்சம் நிதானமாக சொல்லி கொடுங்க. படிக்கிறதுக்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு பார்த்து வாங்கி கொடுங்க. எல்லாமே சிறப்பாக செய்யுங்க. எல்லாரும் நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.